ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எல்லா ரவுடிங்களுக்கும் இந்த கூட க்ரௌடு சேர மாட்டாங்க. நீங்க குணாவை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு காது குத்துக்கு போனாலும், எங்க போனாலும் ஒரு 50 பேர் கூட வருவாங்க. ஒரு 10 கார் முன்னாடி பின்னாடி போகும். அப்போ இந்த வளர்ச்சி வெறும் பணத்தினால மட்டும் இந்த வளர்ச்சி வராது. பெரிய ரவுடிங்கெல்லாம் பணம் அடிச்சிருப்பான், அவனுக்கிட்ட இந்த மாதிரி 100 பேர் போவாங்களா? குணா மீது காவல்துறை 48 வழக்கு 50 வழக்கு இருக்கு, 4 கொலை வழக்கு இருக்கு, 4 முறை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடிச்சிருக்காங்க, 15-16 கொலை முயற்சி வழக்கு இருக்கு, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு, கட்ட பஞ்சாயத்து வழக்கு, நிலத்தை அபகரிக்கிற வழக்கு இருக்கு, லேண்ட் கிராப், இந்த மாதிரிலாம் சொன்னாலும் இதுக்கு நடுவில் குணா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். என்ன சாம்ராஜ்யம் சார் அது? அதாவது இந்த 2011 அந்த 12 காலகட்டத்தில் குணா அப்போ அதிமுகவோட ஆதரவுல செல்வாக்குல இருக்கிறதா தன்னை காட்டிக்கிட்டார். இவர் அதிமுக பிரமுகர் அப்படி சொன்னார். இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிட்டு, குணா முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த கம்பெனி ஃபுல்லா இப்போ செயின் கோப்பன், நோக்கியா, 1000 கம்பெனிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான கம்பெனிகள். ஹோட்டல்ல போயிட்டு டேபிள் மேல கத்தியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கத்தியை பார்த்த உடனே யாரும் காசு கேட்குமா, அதெல்லாம் பழைய டெக்னிக். குணா வரா அப்படின்னாவே அவன் எதுக்கு வரான்றதை புரிஞ்சிக்க கூடியவங்க தான். அப்ப படப்படன்னு வளர்றான். குணாவோட வளர்ச்சி லட்சம் தாண்டி கோடி. 2022 2023 காலகட்டத்தில் ட்ரெண்டிங் என்னன்னா, பல பேர் பாஜக சேர்ந்துட்டு இருந்தாங்க. குற்றப்பின்னணி உள்ளவங்க பலர் சேர்ந்தாங்க. இவர், நெடுங்குன்றம், சூர்யா, அந்த போன்ற நிறைய பேர் சேர்ந்தாங்க. அப்போ இவர் டக்குன்னு இவர் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, பாஜக காஞ்சி மாவட்டத்தினோட பிற்படுத்தப்பட்டோர், அதாவது ஓபிசி தலைவராக குணா என்ற குணசேகரனை நியமிக்கப்படுறாங்க. மனைவி கணவரை காப்பாற்றுறதுக்காக பாஜக அந்த டைம்ல சேர்றாங்க. அப்போ இவரும் அதுல சேர்றாங்க. குணாவோட வரலாற்றில் இந்த கைதி திரும்பவும் குணாவோட ரவுடிசத்தை நீர்த்து போக மட்டுமே செய்யும். இனி குணாவால் பெருசா இருந்துச்சு வளர்ந்து பெரிய ரவுடியாலாம் அது சாத்தியமே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் விமல் சார். வணக்கம் பிரதர். சார், 2 நாளைக்கு முன்னாடி சரித்திர பதிவேடு குற்றவாளி, பாஜக பிரமுகர்னு கூட சொல்லலாம், படப்பை குணாவை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அவர் மீது ஒரு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. அந்த ஸ்ரீபெரும்புதூர் சைட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி, அந்த ஸ்கிராப் பிசினஸை கண்ட்ரோல் பண்றதுல படப்பை குணாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஹோல்டு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. யார் இந்த படப்பை குணா? இதன் காரணமாக போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஆரம்பம் முதல் தற்போது கைது வரை அவர் செஞ்ச சம்பவங்களை பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? படப்பை குணா ஒரு A+ கேட்டகிரி ரவுடி. அவரை பத்தி, குணாவை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி குணா எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்க மதுரமங்கலம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்க சன்னதி தெருவை சேர்ந்தவர் தான் அவர். அவர் தந்தையார் பேர் நமச்சிவாயம். குணா இப்போது சரியா ஒரு 43-44 வயது இருக்கும். 3வது 4வது வரைக்கும் தான் அவர் படிச்சிருக்கவர். சின்ன ஒழுங்காக படிக்கலைனாவே என்ன ஆவாங்க, அடுத்து பஞ்சாயத்து, ஒழுங்கான ஒழுக்கம் இருக்காது. இப்படிலாம் போகும்போது குணாவுக்கு ஒரு இளம் வயதுலேயே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், தாம்பரத்தில் அப்போது ஒரு 3 ரவுடி இருந்தாங்க. ஒரு தனியாக ஒரு பேர் இருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் ரவுடி, ஒருத்தர் சிவான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பழக்கம் ஏற்படுது. சிவாவோட ஒரு ஆட்களில் இவரும் ஒரு ஆளாக இருக்கார். இப்போ எப்படி குணா கூட நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சிவா கூட குணாவும் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அதுலேயே இவர் பெருசாக ஒரு துருதுருப்பாக இருக்கிற ஆள். அப்போது குணா சிவாவுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அங்கே கூட போகிறது, அவருக்கு மாமூல் வசூலி. அப்போ மாமூல் வசூலி, இப்போலாம் யாரும் மாமூல் வசூலிக்க முடியாது. இப்போ தாம்பரத்தில் யாரும் போய் மாமூல் வசூலிக்க முடியாதுன்னு வச்சுங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் 89, அதாவது இவருடைய இளமை காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இவருன்னா 80ஸ்ல பிறந்திருப்பாரு, 82 83ல பிறந்திருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 92 90, அதாவது ஒரு 15-16 வயசுல அப்படி இருந்ததா ஒரு இவரோட பின்னணி. அப்போ அந்த அவருக்கு போட்டியா ஒருத்தர் இருக்காரு. அப்போ குன்றத்தூர் பக்கத்துல சேத்துப்பட்டுன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க ஒரு நபரை கொலை செய்கிறாங்க. அந்த கொலையில இவர் முக்கியமான புள்ளியா குணா இருக்கிறார். இது யாருன்னு கேட்டால், சிவ ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்தில் சிவாவுக்கும்
அந்த குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சேத்துப்பட்டில் இருக்க ஒரு பிரபல ரவுடிக்கும் ஒரு அரசியல் ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கும் இருக்கும் ஒரு இடம் லேண்டு விஷயத்தில் பஞ்சாயத்தானோன்னு அந்த சம்பவத்தில் தான் இவர் வந்து குணா வந்து முதல்ல போய் இன்வால்வ் ஆகிறார். குணா என்ற குணசேகரன் தான் பின்னால் குணாவாக மாறுறாரு. குணசேகரன் தான் குணாவாக மாறுறாரு. இதற்கு நடுவில் வந்து என்ன ஆயிடுது, கொஞ்சம் சரி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாரு. அந்த கேஸில் போயிட்டு வந்தோன்னே அடுத்து சும்மா இருக்க முடியாதுல்ல, ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வந்தால் பரபரப்பாக இருக்கும், அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு விதி அவங்கள விடாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடணும் போது அப்போ ஊரப்பாக்கத்தில் சேர்ந்த ஜிஎன்ஆர் குமார்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவரை வந்து என்ன பண்ணுறாரு, வெட்டி கொலை செய்கிறாரு. எதுக்காக சார் கொலை? அவரை கொலை செய்கிறது எப்படின்னு கேட்டால் அதுவும் தொழில் போட்டி காரணமாக தான் வச்சுங்க. தொழில் போட்டி, கட்ட பஞ்சாயத்து. ஒருத்தன் வளரும் போது எப்பயுமே ஒருத்தன் வளரும் போது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. அப்போது இவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு சிவாக்கு. அப்போ சிவாக்கு வந்து 2 பேர் இருக்காங்கண்ணா, ஒன்றும் அவனை பார்த்துக்கலாண்ணா, இந்த பக்கம் அவன் ஊராட்சி மன்ற தலைவர் அவன் இருக்கான், அவனை பார்த்துலாண்ணா, இந்த பக்கம் ஊனை பார்த்துலான்னு சொல்லும்போது சரி இதை போய் பண்ணிட்டு அண்ணன் நல்ல பேர் எடுத்துடலாமே, ஒரு குட் புக்கில் வந்துடலாம், அடுத்து நம்ம அவர் தான் தலைன்னா தலைக்கு அப்புறம் நம்ம வந்துடலாம் இப்படின்னு ஒரு இதில் ஒரு அந்த நேரத்தில் அவரோட தூண்டுதல் பேரில் இவர் அதை கொலையில் ஈடுபட்டாரா இல்லை நல்ல பேர் எடுக்க ஈடுபட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்குள்ள விஷயத்துக்குள்ளே போகாமல் அந்த ஊரப்பாக்கத்தில் இருக்க அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட உடனே இவரும் கொஞ்சம் ஏஜ்டா யங்ஸ்டராக வந்துடுறாரு. கொஞ்சம் இவர் பின்னாடி கொஞ்சம் யங்ஸ்டர் டீம் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே குணாவை பற்றி பேசியிருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ரவுடிங்களுக்கும் இந்த கூட க்ரௌடு சேர மாட்டாங்க. நீங்கள் குணாவை பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு காது குத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் ஒரு 50 பேர் கூட வருவாங்க. ஒரு 10 கார் முன்னாடி பின்னாடி போகும். அப்போ இந்த வளர்ச்சி வந்து வெறும் பணத்தினால மட்டும் இந்த வளர்ச்சி வராது. பெரிய ரவுடிங்கெல்லாம் பணம் அடிச்சிருப்பான், அவனுக்கிட்ட இந்த மாதிரி 100 பேர் போவாங்களா? அப்போ அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று இவர்கிட்ட போனால் கிடைக்கும், இவர்கிட்ட போனால் குணா கிட்ட போனால் இது மாதிரி கிடைக்கும்ன்றதுல இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவன் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டான். அப்போ இன்னொரு இடத்துல அள்ளி இப்படி கொடுக்குறவன் தான் அவன் சரி நம்மளை பாதுகாப்புக்கு நம்மளுக்கு ஒரு மாஸ் தேவைன்றதுனால இப்படி கொடுக்குற நபராக இருக்கும். அப்போது இப்போ குணா மீது வந்து காவல்துறை வந்து 48 வழக்கு 50 வழக்கு இருக்குது, 4 கொலை வழக்கு இருக்குது, 4 முறை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடிச்சிருக்காங்க, 15-16 கொலை முயற்சி வழக்கு இருக்குது, ஆள் கடத்தல் வழக்கு இருக்குது, கட்ட பஞ்சாயத்து வழக்கு, நிலத்தை அபகரிக்கிற வழக்கு இருக்குது, லேண்ட் கிராப், இந்த மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க தரப்புல இதெல்லாம் புனையப்பட்ட வழக்காகவும், குணா தரப்புல இதெல்லாம் புனையப்பட்ட வழக்காகவும், இந்த மாதிரி பாதி வழக்கு பொய்யா ஜோடிக்கப்பட்டது, இந்த வழக்கில் பாதி வழக்கில் நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்குறோன்னு எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்க ஒரு தரப்பு சொல்லுவாங்க. இப்போது இவங்க அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வழக்கு புனையப்பட்டது, அந்த விஷயத்தையும் நம்ம இதில் இந்த நேர்காணல் சொல்லியிருக்கோம். அந்த ஜிஎன்ஆர் குமாரை கொலை பண்ணோடனே அந்த தாம்பரம் சிவாவுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் ஒரு பொறாமை வந்துடுது. என்னடா இவன் விறுவிறுன்னு வந்து நம்மக்கிட்ட வளர ஆரம்பிச்சனா, ஒரு பேர் எடுத்துனே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழைய ரவுடின்றனால அவருக்கு வந்து இவன் மேலே ஒரு சின்ன பொறாமை இருக்குது. சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றான், எப்பயுமே சரி நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவன் தனியாக அவன் பாதை போகும்போது சரி வேற வழி கிடையாது, இவனை எதனா பண்ணிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்பகுதியில் இருந்த சிவலிங்கம்னு ஒருத்தர் இருக்காப்பு. அந்த சிவலிங்கத்துக்கிட்ட சொல்கிறாப்புல, இவனை எதனா பண்ணிடலான்டா, இவனை விடக்கூடாது அப்படின்னு அவர் போடுறாரு. இந்த விஷயம் குணாவுக்கு தெரியுது. உடனே சரி சிவலிங்கம் தானே, நான் சிவலிங்கத்தை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிவலிங்கன்ற சிவிலி அவர் பேர், சிவிலியை வந்து இவர் போட்டுறாரு, குணா போட்டுறாரு. குணா போட்ட உடனே அடுத்தது வந்து இந்த விஷயம் வந்து அடுத்து இவன் நம்ம விட்டா சிவா வந்து நம்மளே கை வச்சுருவார், சிவாவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அட்டன் பண்ணுறாரு. யாருக்கிட்ட இருந்தாரோ, அதாவது நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இல்லைன்ற மாதிரி அரசியல் ரவுடி காலத்தில் யாருக்கிட்ட இருந்து வந்தானோ அவனையே வெட்டுற மாதிரி அவரை அட்டம் பண்ணுறாரு. அதில் அவர் இவனுக்கு குருநாதரில் அவன் தப்பிச்சு போயிட்டாப்புல, சிவா தப்பிச்சிடுறாரு இதுலேருந்து. இப்போ இதுக்கு நடுவில் குணா வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. என்ன சாம்ராஜ்யம் சார் அது? அதாவது வண்டலூர் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் வந்து பைபாஸ் சாலை இணைக்கப்படுது. பொதுவாகவே வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் தாம்பரத்துலேருந்து நீங்கள் படப்பைக்கு போகணுன்னா மணிவாக்கம், முடிச்சூர், படப்பை அப்படி தான் போகணும். ஆனால் அந்த பக்கம் போய் வண்டலூர் போய் நீங்கள் ரயில்வே கேட் வழியாக போகிறதுன்றது கொஞ்சம் தாமதமாகவும் பஸ்ஸும் அப்படி போகும்.
அந்த வழி வந்து பைபாஸ் சாலையாக்கப்படுது. இப்போ நீங்கள் படப்பேன் தாம்பரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாம்பரைக்கு அப்புறம் மணிவாக்கம், மணிவாக்கம் அப்புறம் முடிச்சூர், முடிச்சூருக்கு அப்புறம் படப்பை, படப்பைக்கு அப்புறம் வந்து வாஞ்சுவஞ்சேரி, வாஞ்சுவஞ்சேரிக்கு அப்புறம் செர்ப்பனஞ்சேரி, செர்ப்பனஞ்சேரிக்கு அப்புறம் உரக்குடம், உரக்குடத்துலேருந்து நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா வளையக்கரணை, ஆப்பூர், சிங்கப்பெருமாள் கோயில் வந்துடும். அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா உரக்குடத்துலேருந்து அது ஃபுல்லாக ஷிப்காட் இண்டஸ்ட்ரியல். அப்போ ரைட்டில் திரும்பினீங்கன்னா வல்லம், வல்லக்கோட்டை, மாத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் இப்படி வந்துடும். அப்படியே நேராக போனீங்கன்னா வன்ருட்டி, கண்டிகை, அதுக்கப்புறம் வாலாஜபாத்து, வாரணவாசி, காஞ்சிபுரம், இது எல்லாமே ஃபுல்லாக ஷிப்காட்டு பகுதியானது. இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், மண்ணூர், மதுராமங்கலம், இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் இருக்க ஒரு நபர் தானே இவருடைய ஊர். அப்போது இந்த கொலைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது குணசேகரன் என்ன குணசேகரன், அப்போ எல்லாம் குணான்னு கூப்பிட்டாங்க. அப்போ குணாக்கு ஒரு பேரை வேணும் இல்லை எப்படின்னா படப்பையில தானே இவன் எப்பயுமே அட்டி வந்து படப்பை தானே, அப்போ படப்பை குணா அப்படின்ற ஒரு பேர் அட்டி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் வருது. இண்டஸ்ட்ரியல்னா என்னன்னா, அப்போ அப்பகுதியில் வந்து ஒரு பிரபல ரவுடி, அதாவது காஞ்சிபுரம் தாவூத்து அப்படின்றது தான் நம்ம 2017ஆம் ஆண்டு கம்போடியாவில் மர்மமான முறையில் இறந்த ஸ்ரீதர். ரவுடிங்களுக்கு பின்ன எப்படி சாவு வரும்? இப்படிதான் சாவு வரும். அவங்கன்னா இயற்கை மரணம் ஆவாங்க. ஸ்ரீதரை சொல்றீங்களா? ஸ்ரீதர், ஆமா, அவரு ஏதோ ஒரு வகையில இறந்துட்டாரு. அப்போ ஸ்ரீதர் இறந்தவுடனே அவர்கிட்ட தனிகா, தினேஷ் 2 பேர் இருக்காங்க. ஆமா, இவங்க 2 பேர், டிரைவர் ஒருத்தர், வலதுகரம் ஒருத்தர், இவங்க 2 பேருமே வந்து அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகி இவங்களுக்குள்ள நீயா நானா போட்டியோன்றது கூட இவங்களால ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியல. அந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து அங்க வந்து வைரம், அந்த வைரம் அவரு கூட இருக்கவங்க வந்து அந்த இடத்துல இவரே அவங்கள குணாவே வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வளர ஆரம்பிச்சார். வளர ஆரம்பிச்சு என்ன பண்றாரு, இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் குணா கிட்ட என்னன்னா, குணா கிட்ட மேன் பவர்னா பசங்க ஜாஸ்தி ஆயிடுறாங்க. அது வந்து ஏராளமான பசங்க அந்த பகுதியில் இருக்கவங்க. அந்த பக்கத்தை நீங்க ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரட்சி பாரதம், அந்த பக்கம் பிஎஸ்பி கிடையாது, புரட்சி பாரதம், பூவை மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தியார் அவங்களோட அந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் உருவாகுது. அப்போ இண்டஸ்ட்ரியல் உருவாகும் போது நீங்க பழைய படத்துல பார்த்துட்டு இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரியல் வரும்போது நிறைய பேர் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, லோடிங் அன்லோட். இண்டஸ்ட்ரியல் வரும்போது ஹை ப்ரொஃபைல்ல இருக்கவங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, குணாவால ஒன்றும் முடியாது. ஒரு ஃபேக்ட்ரியில வந்து எல்லாமே ஆஃபீஸர்ஸாக இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு 5% தான் 10% தான் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, மீதி 90% லேபர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த லேபர்ஸ்லயே ஒரு 40% வந்து பர்மனன்ட் லேபர்ஸாக இருப்பாங்க, மீதி 50% வந்து டெம்பரவரி பீஸ் ரேட்ல வேலை பார்க்குறவங்க, டெய்லி வேஜஸ்ல இருக்கவங்க, இப்படிப்பட்டவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. அப்போ நீங்க எவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சாலும் அப்போ அந்த அதிமுக ஆட்சி காலம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த 2011 அந்த 12 காலகட்டத்தில் அந்த பக்கத்தில் பிபிஜி சங்கர், பிபிஜி குமரன் அந்த பக்கம் அவங்க வந்து அவர் வந்து பிபி சங்கர் வந்து 2012ஆம் ஆண்டு அவரோட இதுன்னு நினைக்கிறேன், இறப்புன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அதிமுகவோட குணா வந்து அப்போ அதிமுகவோட ஆதரவுல செல்வாக்குல இருக்கிறதா அப்போது அதை வந்து தன்னை காட்டிக்கிட்டார், இவர் அதிமுக பிரமுகர் அப்படி சொல்ல. நான் அதிமுக எந்த இடத்துலையுமே அவர் வந்து தன்னுடைய நிர்வாகின்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிட்டு, குணா வந்து முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த கம்பெனி ஃபுல்லாக அப்போ செயின் கோப்பன், நோக்கியா, ஒரு நம்ம உதாரணத்துக்கு செயின் கோப்பன், நோக்கியா மட்டும் தான் நம்ம வாயில வருது. 1000 கம்பெனிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான கம்பெனி, சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, லாரி தயாரிக்கிறவன், தகர டப்பா தயாரிக்கிறவன், வாட்டர் பாட்டில் மூடி தயாரிக்கிறவன், ஐயா அங்க இல்லாத கம்பெனியே கிடையாது. அப்போ அந்த கம்பெனில ஸ்கிராப்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்கிராப்னா அப்போ விவரம் தெரியாதவங்க ஸ்கிராப்னா என்ன நினைச்சுக்கோங்க, இரும்பு அப்படின்னு. ஆமா, ஸ்கிராப்னா இரும்பு கிடையாது, ஸ்கிராப்னா இரும்பும் எடுக்கலாம், அதாவது நீங்க ஒரு குப்பை வரைக்கும் ஸ்கிராப் தான். வெறும் அங்க அந்த சருகு மரத்துல அந்த செடியில அந்த குப்பைகள் இருக்குல்ல, அந்த டஸ்ட்பின்ல போடுறோம், அதை வரைக்கும் ஸ்கிராப்பா தான் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேன்டீனுக்கு ஆள் அனுப்புவாங்க, கேன்டீன் கான்ட்ராக்ட் கேட்பாங்க. அப்போ கேட்கும் போது எப்படி கேட்பாங்கன்னு கேட்டா, நீங்க இந்த பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, எங்க ஊர் அவங்களுக்கு வேலை தரணும் அப்படின்னு ஒரு கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு ஃபேக்டரிக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் உள்ள போவாங்க, அந்த கேன்டீன் வைக்கிறதுக்குன்னு அந்த ஃபேக்டரிக்குள்ள போவாங்க. அப்போ ஒரு கேன்டீனுன்னு உள்ள போகும்போது என்ன ஆகும்னு கேட்டா, அப்படியே இவங்களோட மேன் பவரை உள்ள விரிவாக்குவாங்க.
ஹவுஸ் கீப்பிங்க்கு போவாங்க, ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங்க்கு போவாங்க, டாய்லெட் கிளீனிங் போவாங்க. இப்படி மொத்தமாக போய் அந்த ஃபுட்டை வந்து டஸ்ட்பினில் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் மொத்தமாக இவங்க அப்படியே போகும்போது என்ன ஆகும், ஒரு நாள் வந்து இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான் தரணும். இப்போ அந்த ஃபேக்ட்ரியோட முதலாளி ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கு. ஆமா, அவன் இங்கே அவன் ஒரு பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை ஃப்ரான்ச்சைசிலேயோ இல்லை கான்ட்ராக்ட்லேயோ ஏதோ. அப்போ ஒரு சிஇஓ இருப்பார், ஒரு ஜிஎம் இருப்பார், ஜெனரல் மேனேஜர், கான்ட்ராக்டர் இருப்பார், சூப்பர்வைசர் இருப்பார். யார் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுமோ அவனை போய் தூக்குனா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒழுங்கா இந்த கான்ட்ராக்டை எங்கள் ஆளுங்களுக்கு தரல, நீ அவ்வளோதான், மிரட்டல் தான். மிரட்டல் தான். அப்படி மிரட்டினா என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ஆச்சு, எவனோ ஒருத்தன் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போக போகிறான், அவ்வளோதான், உனக்கு என்ன காசை கொடுத்துரும். ஓ, அவ்வளோதான். எப்பயுமே பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை இல்லாமல் பண்ண மாட்டாங்க, உனக்கு தந்துடுறோம் இப்படின்னா அதை மிரட்டலாகவும் கேட்டு வாங்குறது, அதிகார துணையத்தில் வாங்குறது, மிரட்டி தான் பெரும்பாலும். இவங்க தோரணையை பார்த்தா அவனே பயந்துருவான்ல, கத்தியை எடுத்து இப்படி டேபிளில் வச்சுட்டு ஹோட்டலில் போயிட்டு டேபிள் மேலே கத்தியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கத்தியை பார்த்தோன்னே யாரும் காசு கேட்குமா, அதெல்லாம் பழைய டெக்னிக். குணா வரா அப்படின்னாவே அவன் எதுக்கு வரான்றதை புரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் அப்படி. அப்போ படப்படன்னு வளர்றாப்புல. அப்போ இதுக்கு பின்னணியில் பல காவல்துறையினர் குணாக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஓ, ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி 100 விஷயங்கள் நடக்கும்போது ஏதாவது ஒரு 5 புகாராது காவல் நிலையத்துக்கு போகும். இது போன்ற விஷயங்களை நிறைய குணா வந்து சரி கட்டிக்கிட்டே வர்றாரு. அவருக்கு ஆதரவான காவல்துறையினர் நிறையா இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ சிறைக்கும் ஏதாவது போட்டுறாங்க, பொய் வழக்கு ஏதாவது ஒன்று, இவர் பண்ணது ஏதோ ஒரு சம்பவங்கள்னால உள்ள சிறைக்கு போயிடுறாரு. இந்த கட்டத்தில் குணாவோட வளர்ச்சி வந்து லட்சம் தாண்டி கோடிக்கு போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், குணா வந்து இன்னைக்கு, அதாவது நீங்கள் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த காலத்தில், இப்போ வட சென்னைனா ரவுடி கிடையாது, நம்ம அதை சொல்கிறதே வாய் கூசுது. அந்த காலத்தில் வட சென்னைனா, இப்போ வட சென்னை எங்கே ரவுடி இருக்காங்க, கிடையாது. ஏன்னு கேட்டால் வட சென்னை ரொம்ப நெருக்கலாக கூடியது. நீ எந்த ரவுடியும் போய் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது, பிடிச்சி கொடுத்துருவாங்க. அது வேற லெவல் ஆயிடுச்சு வட சென்னையில். அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் முடிஞ்சு, முதல் கொலை தமிழகத்தின் சென்னையின் முதல் கொலை நடந்ததுனால அது வந்து வட சென்னை, அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அது இங்கே என்ன வியாபாரம், கஞ்சா விற்கும் அதிகபட்சம், வித்தால் முன்னாடி ஓகேவா, ஒரு கொலைகள், ஹார்பர் ஒரு 2 கொலைகள் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. லேண்ட் செட்டிங் டாக்குமெண்ட், ஸ்கிராப்பு, அந்த ஸ்கிராப்னால கொலை, கான்ட்ராக்ட்னால கொலை, இடத்தை அபகரிக்கிறது, டபுள் டாக்குமெண்ட், அதான் எல்லாத்துமே. இது இங்கே வந்து இங்கே இருக்க ரவுடிக்கு ஒரு நாளைக்கு அப்படியே மாமூல் போயிட்டு வந்தால் 5000 ரூபா கிடைக்கும். அங்கே இருக்க ஒரு பிரபல ரவுடி ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு வந்தால் 5 லட்சம் வரும். அப்போ இது பெருசா அது பெருசு. அப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்ரீதர் அவர் இறப்புக்கு பிறகு ஸ்ட்ராங்கா கால் ஊனிச்சு. ரியல் எஸ்டேட்ல இருந்து ஸ்கிராப் வரைக்கும் குணா வைக்கிறதா சட்டம். அதான் குணா வைக்கிறதா சட்டம். குணா பேரை சொல்லி பலர் பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் குணா பண்ற அளவுக்கு குணாக்கு பெரிய வெல் நாலேஜ் எல்லாம் கிடையாது. அதான் எஜுகேஷனை சொல்லிட்டோம்ல, 3ஆம் கிளாஸ் நான் என்ன எப்பரா நீ வந்து 3ஆவதுன்னு சொன்னேன், நான் 4ஆவதுரா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வர மாதிரி. குணாக்கு அவ்வளோ பெரிய நாலேஜே கூட இருக்கவங்க எல்லாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ பேர் பழக்கமாக இருப்பாங்க. இப்போ நம்ம குணா மட்டும் தான் தெரியும். குணா வந்து குணா வந்து ஒரு சிஸ்டம் தான், நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். குணா வந்து ஒரு தனி மனிதன், குணா ஒரு சிஸ்டம் தான். குணாக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருப்பாங்க. குணா ஜெயிலுக்கு போனோன்னு இப்படி அவரே கோர்ட்டுக்கு வந்து ஜெயிலேருந்து மனு போட்டு தானே வாதாடி வெளியே வந்துடுறாரா? ஒரு டீம் இருக்கும். அப்போ ஒரு டீமில் பல வழக்கறிஞர் டீம் குணாக்கு இருக்கும். ஓகே, இதுக்கு நடுவில் ஸ்ரீபெரும்புதூர் சார்ந்து அவர் என்ன பண்ணுறாங்க, இங்கே மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கனால புதுசாக காவல்துறை அதிகாரி வராருங்க. காவல்துறை சுதாகர்னு நினைக்கிறேன், மேபி அவர் அங்கே வராரு. எஸ்பியாக வந்தோடனே கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாரு, நீங்களே திருத்திக்கிங்க. நான் சொல்கிறது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்றீங்க? இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் நீங்கள் உங்களை திருத்திக்கிங்க, இல்லைன்னா உடனே ஒரு என்கவுண்டர் பண்ணிடுவோன்ற பயத்தில் அவர் போய் திருந்தி வாழ்றதா. எல்லா ரவுடியும் எல்லாரும் ஒரே டைலாக் தானே, நாங்கள் திருந்தி வாழணும், குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிறாரு. போயிட்டு சரி, அவங்க காவல்துறை யாரும் நம்ப தயாரா இல்லை, எல்லா ரவுடியும் சொல்லுவாங்க நம்ப தயாரா இல்லை, இருந்தாலும் ஒரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த 10 நாள்லயே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு ஒரு ஊரில் கீரை நெல்லூரோ ஏதோ ஒரு பேர், அந்த ஊரில் இருக்க ரூபாவதி அப்படின்றவங்க ஒரு புகார் தராங்க ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில். அடுத்த ஒரு 10 நாள்லேயே இந்த மாதிரி என்னுடைய தந்தை வந்து எங்களுடைய 1.5 கோடி ரூபா இடத்த மதிப்பில் வச்சுக்கிட்டு குணா கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, இப்போ அந்த கடனை செலுத்த முடியாதனால அந்த இடத்த டாக்குமெண்ட்டை கேட்டு எங்களை மிரட்டுறாரு, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகாரை கொடுக்குறாங்க.
அந்த புகாரின் பேரில் குணாவை உடனடியாக கைது செய்து ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி சிறையில் அடைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஊராட்சி மன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தல் வரும்போது அவரோட மனைவி எல்லம்மாவில் வந்து தேர்தலை நிப்பாட்டணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, சிறையில் இருந்துக்கிட்டே அவங்கள நாமினேட் பண்ண வைக்கிறார். அவங்கள எடுத்து பெரிய கட்சி பெரிய ஆளுங்கள்லாம் போட்டி போடுறாங்க. அதில் பாதி பேரை வாபஸ் வாங்க வச்சு, குணா ஒய்ஃப் நிற்கிறாங்கன்னும் போதே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. பாதி பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. மீதி பேர் நிற்கிறாங்க பெரிய கட்சி. ஆனால் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில், அதாவது ஒரு விஷயம், இப்போ கள்ள ஓட்டு இல்லைல்ல, அப்போ ஒத்துக்கிறோம் கள்ள ஓட்டு இல்லை. கள்ள ஓட்டும் இல்லை அப்படின்னும் போது அங்கே மற்ற கட்சி நிற்கும் போது ரவுடி கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு, அதை மீறி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சுயேட்சையா நிற்கிறாங்க, அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டி ஓட்டை வாங்க வைக்க முடியாது. மிரட்டி வாபஸ் தான் வாங்க வைக்க முடியும், மிரட்டி ஓட்டு வாங்க வைக்க முடியாது. நீங்க நல்லா ஆமா. அப்படின்னா இந்த இடத்துல குணாவோட சமூகம் தேவைப்படுது அவருக்கு. இதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். சமூகம் தேவைப்படுது. உடனே அவர் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அவர் சிறையில இருந்தே அவருக்காக வேலை செய்யறாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னல டீம் இருக்குன்ட்டு. ஆமா. அதாவது இந்த பேனர் என்னடா இப்பதானடா உள்ள போயிட்டு வரோம், அதுக்குள்ள எப்படா பேனர் வச்சிங்க, இதுக்கு 16 பேர் கொண்ட குழு இருக்குன்ற மாதிரி குணா கிட்ட பல குழுக்கள் இருக்கு. இதன் நோக்கமா என்ன ஆயிடுச்சு, அவங்க ஜெயிச்சு வந்தோன்னா ஊராட்சி மன்ற தேர்தல் போது சரி ஊராட்சி மன்ற தலைவியா அவங்கள போடணும், நகரமன்ற தலைவியா போடணும், அதுக்கு வந்து உறுப்பினர்கள் ஓட்டு போடணும். அப்ப அவங்க 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேர் ஓட்டு போடணும் அப்படின்னும் போது அந்த 16 பேரை மிரட்டி ஓட்டு கேட்குறாங்க. அதுல திமுக பிரமுகர் கருணாநிதியின் பேர் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா அவராக தான் இருக்கும். ஆமா. இந்த பக்கம் வந்து இவங்க எல்லம்மாள், இவங்களுக்கு 8 ஓட்டு, இவங்களுக்கு 8 ஓட்டு வருது. ஓகே, சரிசமமா ஓட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் குலுக்கல் முறையில போடுறாங்க. குலுக்கல் முறையில போடும்போது எல்லம்மாள் வந்து கருணாநிதி ஜெயிச்சிடுறாரு. இது பின்னாலதான் தெரியுது இந்த 8 ஓட்டுமே இவங்க மிரட்டி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல சரி இவனை ஜெயில இருந்துங்கன்னா இந்த வேலையை பண்றானு, இவனை எதனா பண்ணணும், திரும்ப 2-3 கேஸ் போடலான்னு போறதுக்குள்ள அந்த ரூபாவதி கிட்ட இந்த குணாவோட ஆளுங்கள் பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுறாங்க. அவர் உடனே பெயில் அடிச்சு வெளியே வந்துடுறாரு. ஓகே, அப்போ ஒரு டீம் இருக்குன்னு தானே. வெளியே வந்து அவர் கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து திரும்ப கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பவும் என்ன பண்ணுது, அப்படியே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதற்கு நடுவில் வந்து ஒரு பக்கம் வியாபாரம், ஒரு பக்கம் மாசம் இவ்வளோ கட்டிங் வர வேண்டியது. ஒரு பிரபல ரவுடி, ஒரு அரசியல் தலைவரில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கொலை நடைபெற்றுச்சு. அதுக்கு பின்னணியில் சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பின்னணியில் ஒரு ரவுடி இருக்காரு. அவரு அந்த பக்கம் எங்க நம்ம நார்த் மெட்ராஸ்ல உட்செட்டுன்னு ஒன்று இருக்கு, அங்கெல்லாம் மாசம் மாசம் இவ்வளோ வருமானம் அப்படின்னு வந்து கொண்டு தான் இருக்கு. அது ரவுடிக்கு தான் வருதுன்னு இல்லை, ரவுடி போர்வையில் இருக்கு, அரசியல்வாதி போர்வையில் இருக்க ரவுடியா கூட இருக்கலாம், வந்துக்கிட்டு தான். அப்போ குணா சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில கம்பெனிகளில் குணாக்கு வர வேண்டிய டெண்டர், அதாவது மேன் பவர்னு ஒன்று இருக்கு, ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அப்போ அந்த கம்பெனிக்காரங்க வேலையும் தராங்க. அப்போ ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு 15,000 ஃபிக்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு காலையில் ஒரு செக்யூரிட்டி, நைட்டு ஒரு செக்யூரிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு ஏஜென்சிக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க. ஆமாம், 30,000 கொடுக்குறீங்க ஒரு உதாரணம். அப்போ அவங்க 2 செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. அப்போ 2 செக்யூரிட்டிக்கு 10,000 தான் கொடுக்குறாங்க. ஆமா, அப்போ அவங்களுக்கு 10,000 லாபம். இது பழைய படம், நீங்க படத்துல பாப்பீங்கல்ல, சம்பளம் ஆர்பார்ல வாங்கினோன்னே அதை எடுத்துக்கிட்டு இந்த ரவுடி கொடுக்குற மாதிரி. இது வந்து நவீன முறையில மாதந்தோறும் குணாக்கு இப்படி வந்துடும். இந்த காலகட்டத்தில் அப்போ அவங்க மனைவி ஜெயிச்சிடுறாங்க, அதுல இதாகிடுறாங்க. 2022ஆம் ஆண்டு அப்போது முன்னாள் இவராக இருந்தார், பாஜக மத்திய அமைச்சராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன், தன்னுடைய பிஎஸ்ஓக்கே தெரியாம படப்பைக்கு குணா வீட்டுக்கு போறாரு. அது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுது ஊடகங்கள்ல. பிரபல ரவுடி வீட்டுக்கு போயிட்டாரு குணா அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் அடுத்து உடனடியா அவங்க மனைவி வந்து இவர் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அடுத்து அவங்க மனைவி வந்து பாஜகல சேர்ந்துறாங்க. அவங்களுக்கு பாஜகல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சரி குணாக்கும் பாஜகல சேரணும்ன்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர்ல பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த இடத்துல திடீர்னு தன்னோட பரிவாரங்களோட குணா போறாரு. போயிட்டு அங்க இருக்க ஆளுங்க கிட்ட பேசுறாரு. அடுத்து விரைவா அங்க இருக்க மாவட்ட பிரதிநிதி கூட பேசுறாரு. உடனடியாக ஒரு சில தினங்கள்ல
குணா வந்து அப்போது வந்து ஒரு ட்ரெண்டிங் என்னன்னா 2022 2023 காலகட்டத்தில் ட்ரெண்டிங் என்னன்னா பல பேர் பாஜகவில் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. குற்றப்பின்னணி உள்ளவங்க பலர் சேர்ந்தாங்க. இவர் நெடுங்குன்றம், சூர்யா அந்த போன்ற நிறைய பேர் சேர்ந்தாங்க. அப்போ இவர் ஒன்று டக்குன்னு இவர் அறிவிக்கிறாங்க, லெட்டர் பேட்ல அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா பாஜக காஞ்சி மாவட்டத்தினோட பிற்படுத்தப்பட்டோர், அதாவது ஓபிசி தலைவராக குணா என்ற குணசேகரனை நியமிக்கப்படுறாங்க. அப்போ இவருக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க மனைவி வந்து கணவரை காப்பாத்துறதுக்காக பாஜக அந்த டைம்ல சேர்றாங்க. அப்போ இவரும் அதுல சேர்றாரு. அடுத்து தொடர்ச்சியா இந்த ரூபாவதி மீண்டும் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா திரும்பவும் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. நான் வாபஸ் வாங்கினது உண்மை. இவர் சிறையில் இருக்கும்போது நான் வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் குணாவோட ஆட்கள் பலர் வந்து என்னை மிரட்டும் போது அவங்க கூட பல காவல்துறையினர் வந்தாங்க, இவங்கெல்லாம் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவ்வளோ காவல்துறையில இருக்க விஷயம் எது பண்ணாலும் குணாக்கு தெரிஞ்சிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் கிரைம் டீமும் ஒரு ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணுது. சைலேந்திர பாபு அவர்கள் வந்து டிஜிபியா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கவனம் செலுத்துறதுக்காக அவரை வந்து ஒரு முக்கிய அதிகாரி தலைமையில வந்து வெள்ளதுரை அவரை வந்து கொண்டு வராங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவரை கொண்டு வராங்க. வந்த உடனே அவர் வந்து இவங்களை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாரு. அப்போ அவர் வந்த உடனே கொஞ்சம் பயத்துல இவரும் இருக்கிறாரு. குணாவும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. ஏதோ நம்மளை என்கவுண்டர் பண்ணிட போறாங்களோன்னு ஒரு வந்த உடனே எப்பயுமே அப்படி அந்த வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் வீரியம் குறைஞ்சிடும்ல. இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அந்த ரூபா புகார் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னை வந்து இப்படி மிரட்டினதுனால தான் நான் வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக ஒரு லிஸ்ட் எடுத்து 39 காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்கிறாங்க. அந்த 39 பேரும் குணாவோட தொடர்பில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு குணா மீது பார்த்தீங்கன்னா சோமங்கலம், படப்பையில் காவல் நிலையம் கிடையாது, மணிமங்கலம், ஒரகுடம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வண்டலூர், இது நம்ம வெள்ளூர் காவல் நிலையம், இந்த பக்கம் ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சுங்குவாஞ்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், அந்த மாதிரி இங்க பல பாலூர், இங்க மாதிரி பல காவல் நிலையங்கள்ல அவர் மீது வழக்கு இருக்கு. அப்போ இங்க இவ்வளோ பேர் குணாக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அவரோட தொடர்புல இருக்காங்கன்னு 39 பேரை தூக்கி அடிக்கிறாங்க. வேற இடத்துல பணியிட மாற்றம் செய்யறாங்க. செய்தது பிறகு 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில குணா வந்து கண்காணிக்கப்படுறாங்க. அப்போது வந்து திரும்பவும் மீண்டும் இவர் வேற உயிர் பயந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கொஞ்ச நாள் தலைமறைவு ஆயிடுறாரு. அந்த தலைமறைவு ஆகின நேரத்தில் தான் அந்த 2வது புகார் ரூபா கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து அவங்க மனைவி வந்து போலீஸ் தேடுது. அப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. அப்புறம் அவங்க மனைவியை கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் காவல் நிலை விசாரிக்கிறாங்க காவல்துறையினர். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க மனைவி ஒரு வழக்கு தாக்கல் செய்றாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து என்கவுண்டர் பண்ணா. அப்போ உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, அவர் போதுமான காவல்துறையினர்கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்தா அவருக்கு எந்த பாதுகாப்பு காவல்துறை தரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்தோன்னா வேற வழியே கிடையாது, இதுக்கு மேல ஒளிஞ்சா ஏதோ ஆயிடும்ட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 2022ஆம் ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிடறாரு. 23 ஜனவரி ஆன்றது தெரியல, 2023 ஜனவரி தான் மேபின்னு நினைக்கிறேன். 2023 சரணடைகிறாரு. சரணடைந்தோடனே அவரை வந்து நம்ம பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மாதம் பொறுத்து வராரு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் திரும்பவும் அவருடைய பணிகளை வந்து வேலையை காட்டுறாரு. அப்போது வந்து திரும்பவும் பஞ்சாயத்தில் ஈடுபட்டோன்னா அப்பகுதி ஒரு அரசியல் பிரமுகர், ஆளுங்கட்சி, ஒரு பிரமுகர்கள் வந்து ஐயோ எல்லா இடத்துலையும் இந்த இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுங்குவாஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு குளத்தை வந்து ஆக்கிரமிச்சதாக ஒரு சர்ச்சை கிளம்புது. அப்போது ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. எங்கே கூட்டம் நடத்துகிறாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஒரு தொழிற்சாலைகளை கூப்பிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் 20 பேருக்கு மேற்பட்டவர் உங்களுக்கு யாருன்னா மிரட்டல் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ பெண் காவல்துறை உயர் அதிகாரி தலைமையில் ஒரு டிஐஜி, ஐஜி தலைமையில் கூட்டம் நடக்குது. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு யார் மிரட்டினா சொல்லுங்கள் அப்படின்னும் போது 20 பேர் சொல்கிறாங்க, எங்களை குணா தான் மிரட்டினார். ஆனால் போதிய ஆதாரம் இல்லை அவங்கக்கிட்ட. அதனால ஒரு கைது பண்ணால் உடனே குணா வெளியே வந்துட போகிறார். அதனால போதிய எவிடன்ஸ் எதுவுமே அவங்கக்கிட்ட கைது பண்ணுறதுக்கு உண்டான பெரிய முகாந்திரம், சிறையில் அடைக்கக்கூடிய பெரிய முகாந்திரம் இல்லாதனால காவல்துறை அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் குணா வந்து அப்படியே திரும்பவும் கொஞ்சம் வேகம் எடுக்கிறார். வேகம் எடுத்து அப்படியே திரும்ப சுற்றிக்கிட்டே இந்த பிஜேபி பாஜகவில் வேற இருந்தாருன்னும் போது அது ஒரு பக்கம் பாதுகாப்பு அவருக்காரனாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதுவும் ஒரு அரசியல் தலையீடு ஜாஸ்தியாக உள்ள வர்றதுனால
சரி இவரை வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது. 2ஆம் தேதி காஞ்சிபுரம் எஸ்பி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அப்போது அந்த கூட்டத்தில் வந்து எஸ்பி வந்து ஏன் அவரை பிடிக்கல அப்படின்னு ஒரு கேட்டதாகும். அதை நம்ம நேர்காணலில் பல நேர்காணல் சொல்லியிருக்கோம். அப்போது டிஎஸ்பியே வந்து இல்லைங்க ஸ்பெஷல் டீம்லாம் அவங்களாம் அவருக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க உங்கள் ஸ்பெஷல் டீம் தான் பணம் இப்படிலாம் ஒரு பெரிய சர்ச்சை வந்து உடனடியாக நள்ளிரவு வந்து ஸ்பெஷல் டீமை பகலில் கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டு நைட்டு அதே ஸ்பெஷல் டீமில் வேறு வழியில் தூக்குங்க குணா வேணும்னு. அப்போ போய் குணாவை தூக்குறாங்க. தூக்கும்போது குணா வந்து பெருசாக நிதானம் இல்லாத போதையில் இருக்கிறாரு. அவருக்கு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய கைதி ஆகலைல்ல, என்னடா நம்மளை கைது பண்ணா சார், நான் அவர்கிட்ட பேசுறேங்க சார், இவருக்கு இவ்வளோ காசு கொடுத்துருங்க சார்ன்ட்டு அவர் ஒரு டிஎஸ்பிக்கு கிட்ட புலம்புறாரு காவல்துறையின் முன்னிலையில். அதை வீடியோ எடுத்து டிஐஜிக்கு அனுப்புகிறாங்க. டிஐஜி நேர ஐஜி ஏடிஜிபி இவங்களுக்குலாம் அனுப்புகிறாங்க. சரி அப்படியா வேற கைது பண்ணணும் அப்படின் போது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் குழந்தை கூட தெரியும். சுங்குவாஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு இரும்பு கடைக்காரனை மிரட்டி 10,000 ரூபா மிரட்டி பணம் கேட்டாருன்ட்டு ஒரு கேஸில் வந்து குணாவை வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அதாவது 2023ஆம் தேதி கைது செய்கிறாங்க. அதில் போய் ஒரு குண்டர் சட்டத்தில் போடுறாங்க. குண்டர் சட்டத்தை போட்டு இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து அப்படியே திரும்ப வெளியே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வெளியே வந்தோன்னா இவங்க அமைதியாக இருந்தாலும் இவங்க கூட இருக்கவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏய் அண்ணா வந்துட்டாரு, டேய் நான் யார் வம்பு தும்புக்காது போனடா, அந்த வடிவேல் டைலாக் மாதிரி நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன், நான் வெளியே வரேன் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போகிறேன், நான் அமைதியாக இருக்கேன், அண்ணா வந்துட்டாரு, அண்ணா வந்தோன்னே பஞ்சாயத்தில் இறங்கலான்ட்டு. ஏன்டா இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் சிறையிலேருந்து திரும்பவும் சிறையிலேருந்து வரவனுங்க அதுலேருந்து அந்த உடலை ரெக்கவரி ஆகி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகிடும். அப்படின்னும் போது எவனா ஒருத்தன் முன்வினை மாதிரி என்ன வேணா எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணன் மேலே முதல்ல கை வைடான்ற மாதிரி கூட்டிகிட்டு போயினா இந்த மாதிரி வயலில் தண்ணி தரலன்னா மதுராமங்கலத்தில் வந்து விளைநிலத்துக்கு வந்து நீர் பாய்ச்சறதுல தகராறாச்சு, வானா அவன் விடவே மாட்டேன்றான் மோகன்றான் வாங்கினா அப்படி இப்படின்னு பல விஷயங்களில் இவர் பேரை திரும்பவும் வந்த 4 மாதத்தில் வந்தால் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போதான் வந்தவொன்னே அதில் கேட்டா குணான்னு டெய்லி டிஎஸ்ஆர் போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே அங்கே சம்பவம் நடக்குது, இதுக்கு பின்னாடி குணா இருக்காரு, இது குணாவோட ஆட்கள், இது குணாவோட ஆட்கள், இது குணா டிஎஸ்ஆர் போயிட்டே இருக்கு, வேற வழி கிடையாது. சரி எஃப்ஐஆர் வருதான்னு பார்க்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வரும். அந்த எஃப்ஐஆரில் இப்போ குணாவை தூக்கிட்டு போயிட்டு சிறையில் அடிச்சிட்டாங்கன்னா கூட குணா அப்படின்னு ஒரு குணா வந்து ஒரு ரவுடி அப்படின்னு ஒரு தனியாக ரவுடி இருந்தால் கூட அவனுக்கு பின்னால் ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கு. இயங்காம ஆமாம் பசங்க இயங்கிட்டு இயங்காம ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாஜக வந்து அவருக்கு பிற்படுத்த ஓபிசி அணி தலைவராக கொடுக்க முடியாது. சும்மா வீட்டில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போய் ஓபிசி அணி தலைவர் அப்போது படப்பை சோமங்கலம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு கூட்டம் நடத்தினா பாஜகவுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்காக ஒரு டீம் வேணும் அங்கே. அப்போ அங்கே தொழிற்சாலையில் இங்கே ஒருத்தன் இருக்கணும் போது அந்த இடத்துல கட்சியை வளர்க்கலன்னா கூட ஒரு மேன் பவரை வளர்த்து வைக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வருது. நம்ம அரசியல் ரீதியாக பேசலைன்னா கூட குணா வந்து சும்மா உட்காந்துருக்கணும், கூப்பிட்டு பதவி கொடுக்கல. குணாக்கு அந்த பின்புலம் இருக்கு. அதிமுகன்னு ஒரு பின்புலம் முன்னாடி இருந்தாலும் இப்போ பாஜகவோட பின்புலம் மாவட்ட தலைவராகவே இருக்கார், நிர்வாகி அதிகாரப்பூர்வ லெட்டர்பேடே இன்னும் வலைதளங்களில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் முந்திய செய்த குற்ற வழக்குகள் 40, 48, 58 அப்படின்றாங்க. அவருக்கு தரப்புல இல்லை பாதி புனையப்பட்டது 30 வழக்கு தான் அப்படின்னா கூட குணா ஆள் கடத்தல், கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து, டபுள் டாக்குமெண்ட், லேண்ட் கிராப்பிங் இது எல்லாத்துலேயும் முன்னால் ஈடுபட்ட ஒரு பிரபல ரவுடி தான். ஆனால் அவர் பின்னாடி இருக்கா நபர்கள் யாரு? இந்த நீங்கள் நம்ம கதை சொல்லலை, நீங்கள் யூடியூப்பில் போய் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனால் 100 பேர் ஒரு 200 பேர் வரணும், அப்போ பாட்டெல்லாம் போட்டு நீங்கள் அந்த பழைய ரவுடிகளுக்கே உண்டான கேட்ட மாதிரி கழுத்தில் ஒரு 10 செயின் 5 செயின் போட்டுட்டு கையில் ஒரு 9 விரல்லையும் 10 விரல்லையும் மோதிரம் போட்டுட்டு இருக்கிறது வந்து அவருக்கு என்ன தொழில் அப்படின்னு பார்த்தா, அப்போது வசூல் பண்ணி கொடுக்குறவனே நீ இருந்துக்கோ, ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள வசூல் பண்ணேன் இந்தா இவ்வளோ கொடுத்து எப்படி இது மாதிரி விதைக்கிறனால தான் இவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் சிறைக்கு குணா மட்டும் தான் சிறையில் தனியாக தான் இருக்கணும். அதனால் இது குணாவோட வரலாற்றில் இந்த கைதி வந்து திரும்பவும் குணாவோட ரவுடிசத்தை நீர்த்து போக மட்டுமே செய்யும். இனி குணாவால் பெருசாக எழுந்துச்சு வளர்ந்து பெரிய ரவுடியாலாம் வந்து அது சாத்தியமே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இந்த கைதி குணா வந்து நீர்த்து போய்கொண்டே இருக்கும்.
இதுதான் குணாவோட இன்றைய நிலை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கலக்கி கொண்டு இருக்கும் இந்த A+ ரவுடியான இந்த படப்பை குணாவுடைய ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஹப்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அதே போல் இந்த வண்டலூர், இந்த சைடில் உடைய அட்டூழியங்கள், அட்ராசிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார். குறிப்பாக இந்த வீடியோங்கிறது குணாவை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணல, இப்படியெல்லாம் செய்ய பிரபுர்கள் சமூகத்துல இருக்காங்கன்னு இனி ஒருவர் அந்த மாதிரி குணா மாதிரி உருவாகக்கூடாது. இந்த வீடியோ அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் சார். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார்.